அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே சகர் நேர நிகழ்ச்சியாக பல தகவல்களை நம்முடைய ஜமாத் சார்பாக பார்த்து வருகிறோம். அதிலே துவாக்களையும் ஒரு அம்சமாக எடுத்துக்கொண்டு பல நாட்களாக அல்லாஹுவின் தூதர் கற்றுத்தந்த, இன்னும் அல்லாஹு குறிப்பிடுகிற அந்த பிரார்த்தனைகளை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கடமையான தொழுகை தொழுது முடித்த பிறகு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துவாவாக அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா, அல்லாஹும்ம அன்த சலாம் வ மின்க சலாம் தபாரக்ததல் ஜலாலி வல் இக்ராம் என்கிற பிரார்த்தனைகளையும், அதில் இன்னொரு பிரார்த்தனையாக ரப்பி கினி அதாபக யௌம தபஅசு இபாதக் என்கிற ஒரு பிரார்த்தனையையும் இதை கடமையான தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க என்ற தகவலையும் அதனுடைய பொருட்களையும் அறிந்தோம். அதே போல் இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில துவாக்களை கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 844வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு எழுத்தாளர், வர்ராத் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இருந்தார். அந்த வர்ராத் என்கிற முகீரா பின் ஷுஅபா அவர்களுடைய எழுத்தாளர் குறிப்பிடுகிறார், அம்லா அலையல் முகீரத்து பின் ஷுஅபத ஃபி கிதாபின் இலா முஆவியத, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முகீரா பின் ஷுஅபா ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்கல்ல, அந்த கடிதம் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அந்த கருத்துப்பட ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதில் சொல்லுகிறார்கள், அந்த புத்தகத்திலே ஒரு தகவல் இருந்தது. வர்ராது என்பவர் குறிப்பிடுறாரு, அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முகீரா பின் ஷுஅபா எழுதிய கடிதத்தில் ஒரு தகவல் இருந்தது. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யகூலு ஃபி துபரி குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு துவா முகீரா பின் ஷுஅபா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இருந்தது என்ற ஒரு தகவலை சொல்லிட்டு, என்ன துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுவரை நம்ம எல்லாருமே நிறைய பேர் இதுவரை மனப்பாடம் பண்ணி இருப்போம். அதற்கு அடுத்து அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ ஸல் ஜத்தி மின்கல் ஜத்து என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹுடைய தூதர் இந்த பிரார்த்தனை சொல்லுவாங்க என்கிற ஒரு தகவல் அந்த கடிதத்தில் இருந்தது என்று வர்ராது என்கிற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். அப்போ இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதி இருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது. வஹ்தஹு, அந்த இறைவன் தனித்தவன். லா ஷரீக லஹு, அந்த இறைவனுக்கு எந்த இணையாளனும் கிடையாது. லஹுல் முல்கு, அதிகாரம் அல்லாஹுவிற்குத்தான் இருக்கிறது. வலஹுல் ஹம்து, புகழும் அவனுக்குத்தான் இருக்கிறது. அதிகாரம் புகழ்லாம் அல்லாஹுக்கு தான் இருக்குது. வஹுவ, அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அடுத்து அல்லாஹும்ம, இறைவா, லா மானிஅ, எந்த தடுக்கக்கூடியவனும் கிடையாது. லிமா அஅதைத, நீ எதை வழங்கி விட்டாயோ அந்த ஒன்றை தடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. நீ கொடுக்கிறத என்ன செய்ய முடியாது, யாராலும் தடுத்து விட முடியாது. வலா முஅதிய, எந்த வழங்கக்கூடியவரும் கிடையாது. லிமா மனஅத, நீ எதை தடுத்து விட்டாயோ, நீ தடுத்த ஒன்றை வழங்குவது யாராலும் வழங்கவும் முடியாது. நீ கொடுக்கிறத யாராலும் தடுத்து விடவும் முடியாது. நீ எதை மனிதர்கிட்ட சேர்ந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறியோ, நீ தடுத்த ஒரு விஷயத்தை யாராலும் என்ன செஞ்சிட முடியாது, வழங்கிவிடவும் முடியாது. வலா யன்ஃபஉ ஸல் ஜத்தி, செல்வமுடையவருக்கு மின்க, உன்னிடத்திலே அல் ஜத்து, அந்த செல்வம் பலனளிக்காது. அந்த காசுல அவங்களுக்கு இந்த உலகத்தில் பலனளிக்கும், அது பிரச்சனை இல்லை.
ஆனால் உன்னிடத்தில் அவங்களுடைய செல்வம் பலனளிக்காது. அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்யாமல், நன்மையான காரியங்களை செய்யாமல், அல்லது பாவமான காரியத்திலேருந்து விலகி இருக்காமல் இந்த உலகத்தில் அவங்க நடந்துட்டு மறுமை நாளில் உன்னிடத்தில் ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்து அவங்க தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா, செல்வம் உடையவருக்கு உன்னிடத்தில் அவர்களது இந்த செல்வம் எந்த பலனும் அளிக்காது என்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரார்த்தனையில் கற்றுத்தர்றாங்க. அப்போ இந்த துவா இவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கி இருக்குதுன்னு பாருங்க. முதல்ல அல்லாஹ்வை மட்டும் பெருமைப்படுத்தக்கூடிய, இறைவன் ஒருவன் தான் கடவுள், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது, அவன் தனித்தவன், அந்த அல்லாஹ்விற்கு எந்த நிலை இணையும் கிடையாது, துணையும் கிடையாது. அதே போல வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன்தான் எல்லா பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். முழுக்க முழுக்க அல்லாஹ்வையே பெருமைப்படுத்துகிற இறைவன் மட்டும்தான் கடவுள், அவன்தான் அனைத்திற்கும் ஆற்றல் படைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வாசகங்களாக இருக்கிறது. அதற்கடுத்து என்ன, இறைவா நீ கொடுக்கிறத யாராலும் தடுத்துற முடியாது, நீ தடுத்து விடக்கூடிய ஒன்றை யாராலும் கொடுத்துட முடியாது. இது கூட முழுக்க முழுக்க இறைவன் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடிய வரிகள். முழுக்க முழுக்க உன்னால தான் எதையும் செய்ய முடியும், உன்னுடைய நாட்டம் இல்லாமல், உன்னுடைய அனுமதி இல்லாமல் நான் எந்த ஒரு நன்மையும் அடைஞ்சிட மாட்டேன், என்கிட்ட இருந்து எந்த ஒரு தீமையும் விலகி போயிடாது. எனவே எனக்கு முழுக்க முழுக்க நான் உன்னுடைய நாட்டத்தை தான் எதிர்பார்க்கிறேன். முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத், காசு உள்ளவங்களுக்கு ஓன்ட்ட அந்த காசு எந்த பலனும் அளிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளவு காசு இருந்தாலும் அது இந்த உலகத்தில் தான் எங்களுக்கு உதவுமே ஒழிய நாங்கள் இறந்து போயிட்டா அந்த காசு அதுக்கு பிறகு எங்களுக்கு உதவாது. மன்னரை, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சில நபிமொழிகள்லாம் சொல்லி காட்டினாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டால் எத்பஉல் மையித்த அலா ஸலாஸ், 3 விஷயங்கள் ஒரு மையத்தை பின்தொடர்ந்து போகிறது. அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் பின்தொடர்ந்து போகும், அவனுடைய குடும்பத்தார்கள் பின்தொடர்ந்து போவாங்க, அவனுடைய அமல் பின்தொடர்ந்து போகும். எர்ஜிஉ இஸ்னான், அதில் 2 விஷயம், அவன் சேகரித்த சம்பாத்தியமும் அவனுடைய குடும்பமும் அடக்கம் செஞ்சுட்டு அப்படியே திரும்பி வந்துடுவாங்க. வயபுகா மஅஹு அமலுஹு, அவனுடைய அமல் மட்டும்தான் அவனிடத்தில் எஞ்சி இருக்கும்னு சொன்னாங்கல்ல. அப்போ அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு துவாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது உண்மைப்படுத்துகிற மாதிரி எப்படி இருக்குது, இறைவா காசு உள்ளவங்களுக்கு இந்த உலகத்தில் தான் அந்த காசு பிரயோஜனம் அளிக்கும், பலன் அளிக்குமே ஒழிய உன்னிடத்தில் அந்த காசுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் ஏழையாக இருந்தால் அவங்களை நீ ஒரு மாதிரி நடத்த போகிறது கிடையாது, இந்த உலகத்தில் ஒருவர் செல்வந்தராக இருந்தால் அவரை நீ ஒரு மாதிரி நடத்த போகிறது கிடையாது. உன்னிடத்தில் இந்த மனிதர்களுடைய பொருளாதாரம் எந்த பலனும் அளிக்காது என்பதை உள்ளடக்கக்கூடிய ஒரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறாங்களே. அப்போ இந்த துவாவை நாமும் என்ன செய்யணும், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அந்த துவாவை மீண்டும் உங்களுக்கு சொல்லித்தர்றோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து. அப்போ இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதி இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதி இருக்கிறாங்க. ஸஹீஹுல் புகாரியில் 6370வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறாங்க. கான யஅமுரு பி ஹாவுலாயில் ஹம்ஸ், ஒரு 5 விஷயத்தை சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மக்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயு ஹத்தீஸ் குன்ன அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க அப்படி ஏவக்கூடிய செய்திகள் எப்படிப்பட்ட செய்தி, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து கிடைத்த ஒரு 5 விஷயத்தை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றவர்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு வந்துட்டு அந்த துவா வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வ அஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உம்ரி வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அஸாபில் கபர்.
இப்படி ஒரு 5 விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, சஅத் பின் அபி வக்காஸ் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 6370வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பார்க்கறது கொஞ்சம் பெரிய துவா மாதிரி நமக்கு தெரியலாம். இதுவரை மனப்பாடம் நம்ம பண்ணாம இருந்திருந்தா இது கொஞ்சம் பெரிய துவா மாதிரி நினைக்கலாம். ஆனா இந்த துவாவில் அடங்கி இருக்கக்கூடிய உட்கருத்தை நீங்க சிந்திச்சு பார்த்தா நிச்சயம் நாம் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு தொழுகையில நாம தொழுகை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் என்கிற ஒரு மனநிலையைத்தான் இந்த துவா நமக்கு கற்றுத்தருகிறது. ஏன்னா அவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஊது பிக்க, நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன், மினல் புகுலி, கஞ்சத்தனத்திலிருந்து நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நான் ஒருபோதும் கஞ்சனா இருக்கக்கூடாது. அந்த கஞ்சத்தனத்திலிருந்து, அந்த கருமித்தனம், அந்த கஞ்சத்தனத்திலிருந்து நான் என்ன செய்யறேன், உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். வஅஊது பிக்க, மேலும் நான் உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன், மினல் ஜுபுனி, கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன். இன்னைக்கு நாமெல்லாம் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்ட்ட கேட்டா இந்த மாதிரி கோரிக்கை வைப்போமானா தெரியல. இறைவா கஞ்சத்தனத்திலிருந்து என்னை காப்பாத்திரு, கோலத்தனத்திலிருந்து என்னை காப்பாத்திரு, இப்படிலாம் நம்ம கேட்போமான்னு தெரியல. ஆனா ரசூலுல்லாஹ் உள்ளடக்கி சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒருத்த வாழ்ந்தா அவன் வீரனாத்தா வாழணும். கோழையாக வாழ்ந்தால் அடுத்தவங்க அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, அவனை ஏய்த்து பிழைக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, வஅஊது பிக்க மினல் ஜுப்னி, இறைவா கோழைத்தனத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். அதே போல வஅஊது பிக்க, நான் உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன், அன் உரத்த இலா அறுதலில் உமுர், தள்ளாத வயதில் நான் கொண்டு செல்லப்படுவதை விட்டும் தள்ளப்படுவதை விட்டும் உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன். நான் வாழும் பொழுது நல்லா இருக்கும் பொழுதே என்னுடைய உயிர் பறிக்கப்படணும்னு ஆசைப்படுறேனே ஒழிய தள்ளாத வயதில் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்து அதுக்கு பிறகுதான் நான் மரணிக்கணும், இந்த ஒரு நிலை எனக்கு வேண்டாம். நான் அந்த தள்ளாத வயதில் தள்ளப்படுவதில் இருந்து, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எனக்கு மரணம் வருவதிலிருந்து இறைவன் நான் உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய சோதனைகள் என்னென்ன இருக்குதோ எல்லா சோதனைகளில் இருந்தும் இறைவா நான் உன்கிட்ட பாதுகாவல் கேட்கிறேன். வஅஊது பிக்க மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப 5 விஷயத்தை சொன்னதாக சஅத் பின் அபி வக்காஸ் அவங்க குறிப்பிடுறாங்களே, அந்த 5 விஷயம் எதெல்லாம், அஊது பிக்க மினல் புகுல், கஞ்சத்தனத்தில் இருந்து உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன் 1. வஅஊது பிக்க மினல் ஜுபுன், கோழைத்தனத்தில் இருந்து இறைவா நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உமுர், தள்ளாத வயதில் தள்ளப்பட்டு அப்படி சிரமத்தை சந்திப்பதில் இருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய சோதனைகள் என்னென்ன இருக்குதோ அதுல இருந்து நான் உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன். வஅஊது பிக்க மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்தும் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். இப்படி ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை நான் செவியுற்று இருக்கிறேன், அதையே நான் உங்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருக்கிறேன் என்று சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்களே. அப்ப இந்த துவாக்களையும் நாம கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்கள்ல இதையும் ஒரு துவாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். இப்ப அந்த துவாவை மீண்டும் உங்களுக்கு சொல்லி தர்றோம், திருப்பி சொல்லி பார்த்துக்கிடுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுலி வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வஅஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உமுரி வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வஅஊது பிக்க மின் அதாபில் கபர். இன்னொரு தடவை சொல்லி தர்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுலி வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வஅஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உமுர் வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வஅஊது பிக்க மின் அதாபில் கபர். அப்போ இந்த பிரார்த்தனைகளை நாம் என்ன செய்யணும், கடமையான அந்த தொழுகைக்கு பிறகு நாம் சொல்லணும். இன்னும் இது அல்லாத சில பிரார்த்தனைகளை அந்த கடமையான தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை என்னென்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.